கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு பாரிய யுத்தத்தை தொடுக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி ஹாமனி உள்ளிட்ட பல பேரும் கொல்லப்படுறாங்க. முதல் நாளே ஈரானுக்கு ஒரு பெரிய இழப்பாக இது பேசப்படுகிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஈரானுக்குள்ள யார் எந்த நேரத்தில் கொல்லப்படுறாங்க என்கிறதை அறிய முடியாத அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் ஈரானும் பதிலடியாக தாறுமாறாக அமெரிக்காவினுடைய இலக்குகள் எல்லாவற்றையுமே எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து தாக்குதல்களாக பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படி ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிற போது நியூயார்க் டைம்ஸ் இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்ததாக ஒரு செய்தியை கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டு இருந்தது. அந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறத பேசுறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அது என்ன செய்தின்னு சொன்னா, திடீரென இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்குள்ள தாக்குதல்களை நடத்துகிற நேரத்தில் ஒரு அதி உச்ச பாதுகாப்பு பகுதியின் மேல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வளாகத்துக்குள்ள ஒரு அதிசொகுசு கார் ஒன்று ஸ்பீட்ல உள்ள வருது. கருப்பு கலர்ல ஒரு கார் வருது. அதுல இருந்து சில பேர் இறங்குறாங்க. இறங்கி அங்க இருந்த ஒரு நபரை திடீர்னு காருக்குள்ள ஏத்துறாங்க. ஏத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பாதுகாப்பு மையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அங்க சில டிஸ்கஷன் நடக்குது, பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. திரும்ப அவரை கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படியான காரியங்கள் நடந்தது எதுவுமே ஈரானுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். இந்த சம்பவத்தை பார்த்தா ஏதோ ஹாலிவுட் சினிமாவில் வந்த கதை மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா இது கதை தான், உண்மையாக நடக்கல. நியூயார்க் டைம்ஸ் எழுதி இருக்கக்கூடிய கதையாக இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னன்னா, ஈரானுடைய முன்னாள் அதிபர்களில் ஒருவர் அகமது நஜாத். இவர் தற்போதும் உயிரோடு இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைவர்களில் ஒருவர். இவருடைய வீட்டின் காவலரன் மீது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்துகிறது. காவலரன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோட தான் ஒரு கார் வருது, இவரை ஏத்திக்கிட்டு போகுது. கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் நடக்குது, திருப்ப கொண்டாந்து விட்டுட்டு போறாங்க என்கிற கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த காரு யாருக்குரியதுன்னு சொன்னா இஸ்ரேலுக்குரியதாகவும், அந்த காருக்குள்ள இஸ்ரேலுடைய மொசாதினுடைய உளவாளிகள் இருந்ததாகவும், அவங்க தான் கூட்டிக்கிட்டு போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு கொண்டாந்து விட்டாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குதா? அது எப்படி குண்டொண்டு வெடிச்சிருக்குது? அதுவும் முன்னாள் அதிபருடைய வீட்டுக்குள்ள வெடிச்சிருக்குது. அதுக்குள்ள போலீஸ் வந்து அல்லது பாதுகாப்புத்துறை வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு அப்படி எத்தனைக்கு பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் எங்க அதிபருண்டாவது தேட மாட்டாங்களா? அதுக்குள்ள இவரை கொண்டு கூப்பிட்டு வச்சு ஒரு மசூரா ஒன்று ஒரு டிஸ்கஷனை பண்ணி கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கதை? இதை நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கிறான் பாருங்களேன். என்னன்னா, அந்த அகமது நஜாதி என்கிற ஈரானுடைய முன்னாள் அதிபர், அவர் முழுவதும் மொசாதினுடைய ஆளாக செயல்பட்டாரு. ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தி ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு மசூத் பெசக்ஷியனை கொண்டு விட்டு அங்க இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் கொண்டதுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு இருக்கும்போது அகமது நஜாதியை கொண்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்மை ஆட்சியை பண்ணுவோம்னு தான் இஸ்ரேல் திட்டமிட்டாங்க. இஸ்ரேல் திட்டமிட்டு இருக்கலாம், யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து வச்சா தானே முடிவெடுத்தாங்க. ஆட்சியை கவிழ்ப்போம், ஈரானை அழிப்போம், அதுக்கு பிறகு ஒரு டம்மி ஆட்சியை கொண்டு வருவோம் தான் நினைச்சாங்க. திட்டமிட்டதெல்லாம் உண்மை. ஆனால் அது நடந்ததா? முதல்ல அவங்க யுத்தத்தில் தோத்துப்பிட்டாங்க, வேற எதுவுமே செய்ய முடியல. அகமது நஜாதி முன்னாள் அதிபராக இருக்கிறார். அவரு பலத்த பாதுகாப்போடு எல்லா தலைவர்களும் வைக்கப்பட்டதை போன்று வைக்கப்பட்டிருந்தார். யுத்த நேரத்தில் ஒரு முறை மட்டும் அவர் வெளியில தோற்றம் காட்டினார். அதுக்கு பிறகு அவர் வெளியில வரல. இதை பயன்படுத்தி அவர் வீட்டு காவலில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தவராக இருந்தால் எப்படி ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்கு வந்தார் என்று கேட்கிறது ஈரான். அது மட்டுமல்லாம அகமது நஜாதியுடைய அலுவலகம் மிக தெளிவான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. நான் சுதந்திரமானவனாக ஈரானுக்குள் இருக்கிறேன், வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதும் வடிகட்டிய பொய். அதே மாதிரி ஈரானுக்குள்ள பிளவை உண்டாக்குவதற்காகத்தான் அகமது நஜாதி ஆகிய நான் மொசாதினுடைய உளவாளியாக செயல்பட்டேன் என்கிற கட்டுக்கதைகளை எல்லாம் பொய்யான செய்திகளை நியூயார்க் டைம்ஸ் சொல்லி இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி ஒன்று நடக்கவும் இல்லை. உங்களால் ஈரானுக்குள் அந்த பிளவை உண்டாக்கவும் முடியாது. ஈரான் ஒருங்கிணைந்த மக்கள் சக்தியாக இருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உறுதியை நீங்கள் சீர்குலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். மொத்தத்தில் பார்த்தா எதையாவது ஒரு கதையை எழுதி எதையாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கதையை தவிர அகமது நஜாதி அவர்கள் மொசாதினுடைய உளவாளியாக இருக்கவும் இல்லை, அதோட எந்த தொடர்புபடவும் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டார். அதை தாண்டி அவர் பப்ளிக்ல மக்களுக்கு மத்தியில் தோற்றம் பெறுகிறார், ஜனாசா அடக்கத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாருங்கிற காட்சிகள் வெளியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த கதையை பார்த்தா ஹாலிவுட் சினிமாவில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது தவிர நிஜமாக அவ்வளவு சீக்கிரமாக இந்த காரியத்தையும் செய்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லைங்கிறதை நம்ம பார்க்க முடியும்.
இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த கட்டம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மொசாதோடு தொடர்பு பட்டிருந்தால் அகமது நஜாத்தி அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இவ்வளவுக்கும் தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. மரண தண்டனை என்று சொல்லி அறிவிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர அவர் முன்னாள் அதிபர் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எனவே இது அந்த ஈரானுடைய வெற்றியை அவங்க அப்பர் ஹேண்ட் ஆனதை டவுன் பண்ணுறதுக்காக சொல்லப்படுகிற கதைகளில் ஒன்றாகத்தான் நியூயார்க் டைம்ஸும் சொல்லி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தபூர்வமானது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா உண்மையான செய்திகளையும் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு